விதமாக மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியில் இரவில் விழா கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருள் மற்றும் அறியாமை நீங்கி ஒளி பெறுவதை நினைவூட்டும் விதமாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. நினைவுபடுத்தும் 5ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக கருதப்படும் இவ்விழாவில் இந்த தினத்தில் சிவபெருமானை தியானித்து நற்பண்புகளை வளர்த்து கொண்டு விரதம் இருப்பது நன்மை தரும் என கூறப்படுகிறது. இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானுக்கு நடைபெறும் 4 காலை பூஜை மற்றும் அபிஷேகத்தை காண்பது பெரும் பேராக கருதப்படுகிறது. அந்த வகையில் முதல் காலை பூஜை படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாக அமைந்துள்ளது. அதே மாதிரி 2ஆம் கால பூஜை காத்தல் தொழிலை செய்யும் திருமால் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாக அமைந்துள்ளது. 3ஆம் கால பூஜை சக்தி வடிவமான அம்பாள் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாக அமைந்துள்ளது. 4ஆம் கால பூஜை 33 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பூதகணங்கள், மனிதர்கள், பிற உயிரினங்கள் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாக அமைந்துள்ளது. அந்த வகையில் இப்போ நம்ம உங்களை சேலத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். சேலத்தில் சுகவனேஸ்வரர் ஆலயம் சுகவன முனிவர் கிளியன் உருவத்தில் இங்குள்ள மூர்த்தியை வழிபட்டதாக இக்கோயில் இறைவன் சுகவனேஸ்வரர் பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் சேலம் விமான நிலையத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இங்கே 5 கால பூஜைகள் நடைபெற இருக்கு. இந்த சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோயில் அருணகிரிநாத பெருமான் என்று போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாத பெருமான் இங்கு திருப்புகழ் பாடியுள்ளார். அதனால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் என்றும் இந்த சுகவனேஸ்வரர் பெருமானுடைய திருக்கோயில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே அருணகிரிநாத பெருமான் இந்த சேலத்திலே பாடிய திருப்புகழை இங்கு பாட இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். பரிவுரு நாரற்றலல் மதி வீச சிலை பொறு காலுற்றதனாலே பனிபடு தோலை குயிலது கூவம் குழல் தனி ஓசை தரலாலே மறுவியல் மாது கிருகையல் தோரன் தனிமிக வாடி தளராதே மனமுறவாழ திருமணி மார்பத்து அருள் முருகாவுட்டனைவாயே கிரிதனில் வேல் வீட்டிருதொலையாக தொடு குமராமு தமிழோனே கிளரொளிநாதற்கு ஒரு மகனாகி திருவளர் சேலத்து அமர்வோனே ஒரு கிரி சூர கிளையது மால தனிமயிலேறி திரிவோனே புகமுகமேழே கணபதியாருக்கு இணைய வினோத பெருமாளே புகமுகமேழே கணபதியாருக்கு இளைய வினோத பெருமாளே இளைய வினோத பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அல்தரும் சுகவன சுப்பிரமணிய பெருமானுக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழலடி காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழலடி பூண்டு கொண்டொழிந்தேன் பூரம் போயினானரையோ ஈண்டு மாடங்கள் நீ
நீண்ட மாளிகை மேல் 7 கோடி வானிலமதி தீண்டி வந்துளவும் திருவாரூரம்மானே தீண்டி வந்துளவும் திருவாரூரம்மானே ஆரூரம்மானே நாடினார் கமலம் மலரயனோடிரணியன் ஆகம் கீண்டவன் நாடி காண மாட்டாம் தழலாய நம்பனை பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை ஊறுபத்தர்கள் சித்தத்துள்புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூரம்மானே தேடி கண்டு கொண்டேன் திருவாரூரம்மானே ஆரூரம்மானே. திருச்சிற்றம்பலம். இப்போ வந்து நம்ம சேலத்தில் சுகனேஸ்வரர் கோயிலில் நம்ம டீம்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சேலம் உத்தம சோழபுரம் அருள்மிகு கரபுநாதர் கோயில் இருக்குது. அப்புறம் வந்து போலூர் அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் இருக்குது. அப்புறம் தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில், ஏத்தாப்பூர் அருள்மிகு சாம்பமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில், அதே மாதிரி நம்ம தருமபுரியில் அருள்மிகு மல்லிகார்ஜுன கோயில், அம்பேஸ்வரர் சமேத தருவனேஸ்வரர் கோயில், அப்புறம் வந்து ஆதிலிங்கேஸ்வரர் திருக்கோயில், பழைய தருமபுரியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரர் திருக்கோயில், கோட்டை கோயில், இந்த மாதிரியான இடத்துலேருந்துலாம் இன்றைக்கி அங்கேருந்து நம்ம டீம் போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலையும் சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயில், பழையப்பேட்டை அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயில், பெண்ணேஸ்வரர் மடம் அருள்மிகு பெண்ணேஸ்வரர் திருக்கோயில், காவிரிப்பட்டினம் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில், இங்கெல்லாம் நம்மளுடைய டீம் போயிருக்கு. இப்போ வந்து சேலத்தில் நம்மளுடைய தம்பி கோபாலகிருஷ்ணன் அங்கே இருக்கார். அவர் கூட பேசுவோம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சேனை போற்றி, எல்லா தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு இன்றைக்கு வந்து நம்ம இப்போ சேலம் நகரத்தோட மைய பகுதியில இருக்கிற சுகவனேஸ்வரர் திருக்கோயில தான் இருக்கிறோம். நம்ம பழைய நிலையத்திலிருந்து நடந்து வரக்கூடிய துறையில இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்குள்ள நம்ம வந்து சேலத்தை பற்றியும் சேலம் நகரத்துல இருக்கவங்க இயல்பாக சொல்லக்கூடிய சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோயில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த திருக்கோயிலோட ஓதுவார் வந்து தங்கமணி மிக அழகாக நமக்காக அந்த பதியங்களையும் அருணகிரிநாதர் வழங்கிய அந்த பாடல்களையும் நமக்காக இப்ப பாடி காட்டினாரு. கோயில் முழுக்க பாத்தீங்கன்னா பக்தர்களோட நிறைவான மகிழ்ச்சியோட மனநிறைவோட பக்தர்கள் வந்து வழிபாட்டை துவங்கிருக்காங்க. முதற்கட்ட இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு முதல் பூஜை வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம திருக்கோயில்ல. இந்த திருக்கோயில்ல இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு பிரதோஷமும் கூட இந்த சிறப்பான இந்த மகா சிவராத்திரிய எப்படி எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் பத்தி சொல்றதுக்காக நமக்கு இந்த திருக்கோயில் அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோயிலோட அறங்காவல் குழு தலைவரும் நம்ம சேலத்துல இருக்க சோனா கல்வி குழுமங்களின் தலைவருமான சோனா வள்ளியப்பா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை இப்ப நம்ம கேட்போம். சரி. இந்த சுகவனேஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். 4 யுகத்துலேயும் இதுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது. இவ்வளோ பழமையான கோயில் சவுத் இந்தியாவிலேயே வெரி ஃபியூ டெம்பிள்ஸ் ஆர் தேர். அந்த மாதிரி பார்க்கல வந்து சுகவனேஸ்வரர், அதுக்கு தமிழில் கரெக்டாக சொல்லப்போனால் கிளி வனநாதர். சுகம்னா கிளின்னு பேர். அதாவது சுக பிரம்ம ரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்டது கோயில் இது.
அவர் வந்து கிளி வடிவமாக வந்து இதை உருவாக்கினதுனால கிளி வனநாதர்னு அந்த சாமிக்கு ஒரு பெயர் உண்டு. முக்கியமாக இந்த பெயர் ஒற்றுமை, அம்பாளுக்கும் சுவாமிக்கும் பெயர் ஒற்றுமை வேறு எந்த கோயிலிலும் நான் கேட்டதில்லை. இந்த கோயிலிலே சாமி பெயர் சுகவனேஸ்வரர். நீங்கள் சுகவனேஸ்வரரை வழிபட்டால் நல்ல சுகமாக இருக்கலாம். அடுத்து அம்பாளின் பெயரை பார்த்தால் சொர்ணாம்பிகை, சொர்ணம்னா தங்கம், அவ்வளோ செல்வத்தோடு நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு சுகவனேஸ்வரர் சொர்ணாம்பிகைன்னு இந்த பெயர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. வேறு எந்த கோயிலும் இந்த மாதிரி அமைந்து நான் பார்த்ததில்லை. சிவராத்திரியை பற்றி சொல்லணும்னா இந்த வருஷம் இது வந்துட்டு பிரதோஷத்து அன்னைக்கே வருது. 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதோஷத்து அன்னைக்கு இந்த மாதிரி சிவராத்திரி வரும். இது வந்துட்டு ஏதோ பார்வதிக்கும் சிவனுக்கும் நடந்த ஒரு சிறு ஊழல்னால சிவபெருமான் பார்வதியை சாபம் கொடுத்துட்றாரு. அப்போ அது நிவர்த்திக்கு தேவி கேட்கல மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி என்று என்னை தியானித்து பூஜை செய்து வந்தால் உனது பாவம் நிவாரணம் பெறும் என்று பெற்று என்னை அடைவாக என்று கூறி பார்வதி தேவியார் மூலமாக நமக்கு அருளப்பட்டது இந்த மகா சிவராத்திரி. இந்த விழா சுகவனேஸ்வரர் கோயில் ஒரு பெரிய விழா. பொதுவாக போன வருஷம் கும்பாபிஷேகம் ஆனதற்கு அப்புறம் ஒரு 50,000 பேர் விசிட் பண்ணாங்க. 50,000 பேர் இந்த கலந்துக்கிட்டாங்க. ராத்திரி இந்த இரவு பூரா வந்து சிலர் போயிட்டே இருந்தாங்க, சிலர் அங்கேயே தங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் நாங்கள் 70,000 to 80,000 பேர் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக க்யூ லைன் பண்ணியிருக்கோம், அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 4 கால பூஜையாக நாங்கள் பண்ணுறோம். முதல் காலம் வந்துட்டு 7:30 to 8 மணிக்கு ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகம் ஆராதனையெல்லாம் ஆனதுக்கப்புறம் தங்க கவசம் சாத்துப்படி ஆகுது. அடுத்தது 2ஆம் கால பூஜை இரவு 11 மணிக்கு அபிஷேகம் ஆனதற்கப்புறம் புஷ்ப அலங்காரம் செய்யப்படும். 3ஆம் கால பூஜை இரவு 1:30 மணிக்கு. அதுக்கு அந்த அபிஷேகத்திற்கு அப்புறம் தாளம்பூ நாள் சாமி அலங்காரப்படுத்தப்படும். பொதுவாக ஜாஸ்தி தாளம்பூ யூஸ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக தாளம்பூ அலங்காரம் சாமிக்கு உண்டு. இறுதியாக 4ஆம் கால பூஜை அதிகாலை 4 மணிக்கு அபிஷேகமானதற்கப்புறம் சந்தன காப்போடு சாமி காட்சி தருவார். இந்த மகா சிவராத்திரி நாள் வந்துட்டு பரமேஸ்வர உலக பிரச்சனைகள் தன்மை பெறும் பொருட்டு சிவபெருமான் தன்னுடைய பூர்ண அருளை தரக்கூடிய நாளாகும். இந்த மகா சிவராத்திரியிலே இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தரிசித்தால் பல ஆயிரம் கும்பாபிஷேகங்களை பார்த்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்னும் சிலர் பல கோயில்களுக்கு அந்த சிவராத்திரி என்று ஒவ்வொரு கோயிலுக்களாக, ஏன்னா அன்றைக்கி தான் ராத்திரி பூரா சாமி திறந்துருக்கிறதுனால சிவன் கோயில்களுக்கு பல பேர் பல ஊர்களுக்கு போய் வர்றாங்க. இந்த சிவராத்திரியில் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ராத்திரி பூரா நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், இசை, அப்புறம் பேச்சு, ஓதுவார் பேச்சு, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட 1000 பேர் பல கல்லூரிகளிலேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாம் வர்றாங்க. இதுக்காக வந்து ஸ்பெஷலாக பெரிய ட்ரூப் ஜெயராதிகா பெங்களூர்லேருந்து வர்றாங்க. நல்ல சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். சேலத்தில் இருக்கும் பக்தர்கள் எல்லோரும் இந்த சிவராத்திரி என்று வந்து சிவனை தரிசித்து அவர்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். 2:30 மணிக்கெல்லாம் நடக்கும். அப்புறம் அதிகாலை 3:30க்கு நடக்கும். 3:30 மணிக்கு 6 மணி வரைக்கும் இந்த பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்தது அங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லுவதற்காக நம்ம கோபாலகிருஷ்ணன் அங்கே இருக்கார். அடுத்து என்னங்க நடக்கு கோபாலகிருஷ்ணன்? அதுதாங்க சார், மூர்கால பூஜை வந்து சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கு. அடுத்த பூஜை வந்து 11 மணி அளவுக்கு நடைபெற இருக்குது. இந்த சூழல்ல தான் வந்து நம்ம இப்போ இந்த திருக்கோயிலோட தலைவரலாறு, இங்க இருக்க சுகவனேஸ்வரரோட சிறப்புகள் என்ன, இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, என்ன மாதிரியான காரணத்துக்காக இங்க பக்தர்கள் வர்றாங்க, அவங்க மனதுல வந்து என்ன மாதிரியான பக்தி அனுபவத்தை வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது அவங்க பெறுறாங்க அப்படின்ற தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட இந்த திருக்கோயிலோட சிவாச்சாரியார் தங்கப்பிரசன்னகுமார் வந்து இருக்கிறாரு. அவர் இந்த கோயிலோட தரவரலாறு மேலும் சுவாமியோட சிறப்புகள் எல்லாத்தையும் இப்ப நம்மகிட்ட சொல்லுவாருங்க சார். சரி. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல
உமையொரு பாகனாகிய விளங்கக்கூடிய சேலம் மாநகரம் அருள்மிகு சுகவனேஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண திருவுருளை கொண்டு இந்த அருள்மிகு சுகவனேஸ்வர சுவாமி திருக்கோவிலானது சேலம் மாநகரின் மையப்பகுதியாக விளங்கக்கூடிய சேலம் டவுனிலே அமையப்பெற்றிருக்கிறது. ஒரு காலத்திலே சைலபுரி என்பது மருவி சேலபுரி என்றாகி தற்பொழுது சேலம் என்று விளங்கப்பெற்று வருகிறது. மும்முடி சோழம் என்று சொல்லக்கூடிய மும்முடி மன்னர்கள் சொல்லக்கூடிய சேரன், சோழன், பாண்டியன் ஆகிய 3 மன்னர்களும் இஸ்தலத்திற்கு வந்து எம்பெருமானை வழிபட்டு இந்த திருப்பணிகளிலே கலந்து கொண்டு இந்த ஆலயத்தினை சுமார் 1200 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்தினை எழுப்பியுள்ளார்கள். எம்பெருமானுக்கு சுகவனேஸ்வரர் என்ற திருநாமமும் அம்பிகைக்கு ஸ்வர்ணாம்பிகை என்று சொல்லக்கூடிய திருநாமமும் வழங்கப்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. சுகவனேஸ்வரர், சுகம் என்றால் கிழி என்று அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலே சுகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கிழி என்பது பொருள். வனம் என்றால் காடு. ஆகவே கிளிவனமுடையார் என்று சொல்லக்கூடிய தமிழ் திருப்பெயர் நாமமும் விளங்கப்பெற்று வருகிறது. அம்பிகைக்கு சொர்ணாம்பிகைக்கு தமிழிலே திருச்செம்பொன் நாயகி என்ற பெயரும் விளங்கப்பெற்று வருகிறது. இந்த ஸ்தலமானது மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய 3 வகையிலுமே பெருமைமிக்க ஸ்தலமாகும். மூர்த்தி அதாவது பரமேஸ்வரன், சதுர்யுக மூர்த்தி என்ற விசேஷ ஒரு பெயரும் உண்டு. அதாவது 4 யுகங்கள் என்று சொல்லக்கூடியது சதுர்யுகம் என்று பெயர். எம்பெருமான் 4 யுகங்களாக இந்த ஸ்தலத்திலே இருந்து வரும் பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அடியவர்களுக்கும் அருள்பாலித்து வருகிறார். அப்படி இருக்கையிலே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களிலே முதல் யுகமாக கருதப்படுகிற கிருதயுகத்திலே தக்ஷன் ஏற்படுத்தப்பட்ட யாகத்திலே தேவர்கள் சென்று கலந்து கொண்டமையால் தேவர்களுக்கு மிகப்பெரிய பாவம் ஏற்படுகிறது. அந்த பாவமானது நிவாரணமாகும் பொருட்டு தேவர்கள் பிரம்மதேவனை சென்று தரிசித்து இதற்கு பரிகாரம் கேட்ட பொழுது பிரம்மதேவன் பூலோகத்திலே பரமேஸ்வரன் புத்து வடிவில் உள்ளாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை தரிசனம் செய்து உங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே தேவர்களும் 4 வேதங்களும் மற்றும் ஏனைய முனிவர்களும் வந்திருந்து 4 வேதங்களும் அரசமர சுரூபமாக இருந்து தேவர்கள் அனைவரும் இங்கே வந்து எல்லா விதமான பூஜைகளும் செய்வித்து தங்களது பாவத்தினை நிவாரணம் செய்து கொண்டபடியால் கிருதயுகத்திலே பாபநாசபதி என்றும் எம்பெருமானுக்கு பாபநாசர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அடுத்தது திரேதாயுகத்திலே காமதேனு பசுவானது மேலே இருக்கக்கூடிய தேவலோகத்திலே இருந்து பூலோகம் வரும் பொழுது ஒரு மகாரிஷியானவர் அவர் தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது காமதேனுவானது அவருடைய தியானம் களையுமாறு நடந்து சென்றதை அறிந்தவுடன் அவர் தியானமானது கலைந்து விட்டது. இதனை கண்ட முனிவர் காமதேனுவுக்கு உனக்கு பால் சுரக்கக்கூடிய ஆற்றலானது நின்று போக என சாபமிட அந்த சாபம் நிவாரணமாகும் பொருட்டு பிரம்மதேவை தரிசிக்க காமதேனு செல்லும் பொழுது அப்பொழுதும் பிரம்மதேவர் பூலோகத்திலே புற்று வடிவிலே எம்பெருமான் இருந்து அனைத்து பக்தர்களுக்கும் பாபம் நிவாரணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை தரிசனம் செய்து தன்னுடைய பாபம் நிவாரணம் வருவாயாக என்று சொல்ல காமதேனு பசுவானது இங்கே திருத்தலத்திற்கு வந்து எம்பெருமானை வந்து வழிபட்டு தானாக பால் சுரக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்று பூஜை செய்து தன் பாவத்தை நிவாரணம் செய்து கொண்டது. ஆகவே திரேதாயுகத்திலே இஸ்தலமானது பட்டீஸ்வரம் என்றும் எம்பெருமானுக்கு பட்டீஸ்வரர் என்ற திருநாமமும் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தபடியாக துவாபர யுகம். துவாபர யுகத்திலே ஆதிசேஷனுடைய எண்ணத்திலே வேதங்களெல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது. இதனை அபிவிருத்தி செய்வதற்காக என்ன செய்வது என்று பிரம்மதேவன் கேட்க பிரம்மதேவன் நீ 1000 பிராமணர்களை கூப்பிட்டு வேத பாடங்கள் எடு என்று சொல்ல ஆதிசேஷன் அதுபோல மிகப்பெரிய ஒரு தரையினை ஏற்படுத்தி அதற்கு பின்புறமாக இருந்து 1000 பிராமண பசங்களுக்கும் வேதபாடம் எடுக்கிறார். அப்பொழுது ஒரு சிஷ்யனானவன் தன் குருவை பார்க்கக்கூடிய ஆவலிலே இந்த தரையை விளக்கும் பொழுது ஆதிசேஷனுடைய அந்த விஷவாயுவானது பட்டு 1000 பிராமணர்களும் தன் உயிரை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது ஆதிசேஷனுக்கு மகா பிரம்மஹத்தி தோஷமானது பிடித்து கொள்கிறது. ஆதிசேஷன் பிரம்மதேவிடம் சென்று நான் நல்லது செய்விக்க செய்து இப்பொழுது இந்த மாதிரி துயரமான நிகழ்ச்சி நடந்துவிட்டது, இதை எப்படி சரி செய்வது என்று கேட்கவே பிரம்மதேவன் பூலோகத்திலே
சுவாமி புத்து வடிவுக்குள்ளாக இருந்து அனைத்து விதமான பாபங்கள் நிவாரணம் செய்து கொண்டு வருகிறார். நீயும் அவரை சென்று தரிசனம் செய்து உன்னுடைய பாபத்தினை நிவாரணம் செய்து கொள் என்று சொல்லவே ஆரியேஷன் இந்த ஸ்தலத்திற்கு வந்து எம்பெருமானுக்கு நித்தியப்படி வில்வங்கள் சாத்தி பூஜைகள் செய்து வருகிறார். அப்பொழுது அவர் ஏற்படுத்தப்பட்ட இந்த தீர்த்தம்தான் அமண்டக தீர்த்தம் என்று பெயர். இன்று வரையிலே அந்த அமண்டக தீர்த்தமான திருக்கோயிலுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த தீர்த்தத்தினால்தான் அனுதினமும் எம்பெருமானுக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஆக மண்டகம் என்றால் தவளை, அமண்டகம் தவளை இல்லா தீர்த்தம். ஆதிசேஷனால் பாம்பு வடிவத்தினால் இருக்கக்கூடிய ஆதிசேஷனால் ஏற்பட்ட தீர்த்தம் என்பதனால் இதனால் வரையில் திருக்கோயிலுக்குள்ளே தவளையினுடைய நடமாட்டம் இருப்பதில்லை, இன்றளவும் இருப்பதில்லை. அடுத்தபடியாக கலியுகத்திலே சுகபிரமரிஷி, சுகர் என்று சொல்லக்கூடியவர் மகர்ஷியாக இருந்த பொழுது பிரம்மதேவரை தரிசிக்க பிரம்மலோகம் செல்லும் பொழுது எம்பிராட்டியார் சரஸ்வதி அம்பிகை முன்பாக இருந்து சரஸ்வதி தரிசிக்க சென்ற போது அம்பிகையினுடைய ஒரு விளையாட்டான பேச்சு, அதாவது நீ பிரம்மதேவரிடம் போய் சொல்வாயாக, என்னுடைய வாக் சித்தி இல்லை என்றால் பிரம்மதேவனுடைய படைப்பு தொழிலால் நடக்க மிகவும் தடை ஏற்படும். ஆகவே என்னால் தான் படைப்பு தொழிலானது சிறப்பாக நடைபெறுகிறது என்று போய் சொல் என்று சொல்லவே சுகரும் அதை கேட்டுக்கொண்டு பிரம்மதேவரிடம் சென்று நான் அம்பிகையை தரிசித்து வந்தேன், அம்பிகையானவள் தங்களிடம் ஒரு உரையை சொல்ல இருக்கிறார்கள் என்று அம்பிகையை சொன்னதை சொல்லவே பிரம்மதேவருக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டு, அம்பிகையை சொன்னாலும் நீ திருப்பி சொல்லியதால் கிளி எப்படி சொன்னதை திருப்பி சொல்லுமோ அதுபோகவே நீ சொல்லிய காரணத்தினால் கிளியாக கடவாய் என்று சாபம் இடவே சுகபெரும் அறியாமல் செய்த தவறுக்கு எனக்கு மன்னிப்பருளி இந்த பாபத்தை நிவாரணம் செய்ய வேண்டும் என்று கூறவே பூலோகத்திலே சென்று புத்துக்குள்ளே சுவாமி இருப்பார், அவரை தரிசனம் செய்து உன்னுடைய பாபத்தினை நிவாரணம் செய்து கொள் என்று சொல்லவே சுகரும் பூலோகம் வந்து இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்திருந்து எம்பெருமானை நித்தியப்படி சிவபூஜைகள் செய்து தன்னுடைய பாவங்களை நிவாரணம் செய்து கொண்டிருந்த பொழுது கிளிவனம், அதாவது சுகர் ரிஷி என்பதனால் பல அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் கிளி வடிவத்திலே வந்து நித்தியப்படி எம்பெருமானுக்கு பூஜைகள் செய்து வருகிறார்கள். அப்பொழுது ஒரு வேடன் சுகர் ரிஷி என்பதால் அழகிய கிளி உருவம் கொண்டவர் என்பதால் அந்த கிளியை அடைய வேண்டும் என்று பொருட்டு தன்னுடைய வில்லை எடுத்து அன்பினால் அந்த கிளியை அடிக்கிறார். அப்பொழுது அந்த கிளியானது புற்றுக்குள்ளே விழுந்து விடுகிறது. வேடன் அந்த கிளியை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெரும் ஆசையினால் ஒரு பெரிய மண்வெட்டி எடுத்துக்கொண்டு அந்த புற்றினை ஓங்கி அடிக்கும் பொழுது அந்த புற்றுக்குள்ளிருந்து உதிரம்னு சொல்லக்கூடிய இரத்தமானது வெளிவரவே வேடன் பயந்து புற்றினை கலைத்து பார்க்கும் பொழுது எம்பெருமான் அந்த புற்றுக்குள்ளே இருக்கிறார். அப்பொழுது கிளியானது வெட்டுப்பட்டு கிளியினுடைய பாவமான நிவாரணம் செய்து அப்பொழுது பிரம்மரிஷி பட்டம் ஏற்படுகிறது சுகபிரமரிஷிக்கு. வேடன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன் உயிரை மாற்றிக் கொள்ளவே எம்பெருமான் காட்சி கொடுத்து இந்த கிளியை சுகபிரமரிஷி பட்டம் கொடுக்கப்பட்டு வேடனும் தன்னுடைய பாதத்திலே அடையக்கடவாய் என்று வேடனுக்கும் மோட்சம் தந்தருளி இக்ஷேத்திரத்திலே இருந்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் பாவங்கள் நிவாரணம் செய்து கொண்டு அனைத்து விதமான நன்மைகளையும் அருளி வருகிறார். அந்த சுகபிரமரிஷியானவர் வழிபட்டதினாலே இந்த யுகத்திலே இந்த இடத்திற்கு பெயர் சுகவனம் என்றும் எம்பெருமானுக்கு சுகவனேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் சிறப்பாக விழாக்களும் நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோவிலிலே வைகாசி விசாகம் என்பது ரதோற்சவம் என்று சொல்லக்கூடிய திருவிழா நடைபெற்று வருகிறது. அதுக்கடுத்தபடியாக மார்கழி மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய விழாவானதும் சிறப்பாக 10 நாட்கள் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோலவே மகா சிவராத்திரி விசேஷமானதும் இன்று மாலை 8 மணி அளவிலே முதல் காலத்துடன் துவங்கப்பெற்று 4 காலங்கள் பூஜைகள் நடைபெற இருக்கிறது. இரவு 8 மணிக்கு முதல் காலமும், அதனைத் தொடர்ந்து இரவு 11 மணிக்கு 2ஆம் காலமும், அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு 3ஆம் காலமும், 4 மணிக்கு 4ஆம் காலம் என்று சொல்லி 4 கால பூஜைகளும் நடைபெற இருக்கிறது. சிவராத்திரியிலே எம்பெருமானுக்கு முதல் காலத்திலே தங்க கவசம் சாத்துபடி செய்விக்கப்பட்டும், 2ஆம் காலத்திலே புஷ்பத்திலே அலங்காரம் செய்விக்கப்பட்டும், 3ஆம் காலத்திலே தாழம்பூ சாத்துபடி செய்விக்கப்பட்டும், 4ஆம் காலத்திலே சந்தனக்காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டும் 4 காலங்களும் விசேஷமாக பூஜைகள் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு வந்திருந்து சிவராத்திரி என்று சாமி தரிசனம் செய்து ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடையமாறும், பல நபர்களிடம் சுகம், அதாவது வாழ்விலே சுகம் அதிகம் இருக்கும், ஸ்வர்ணம் என்று சொல்லக்கூடிய தனமானது குறைவாக இருக்கலாம். சில பக்தர்களிடம் சில அன்பர்களிடம் சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தனமானது அதிகம் இருக்கும், ஆனால் அவரிடம் சுகம் குறைவாக இருக்கும். இந்த ஸ்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் எம்பெருமான் நாம் கேட்கக்கூடிய சுகத்தினையும், எம்பிராட்டியார் சொர்ணாம்பிகை அம்மன் நாம் கேட்கக்கூடிய சொர்ணத்தையும் தந்துருளி சுகம் சொர்ணம் என்றும் தரக்கூடிய ஒரே க்ஷேத்திரம்
நமது தமிழ்நாட்டிலேயே நமது சேலம் சுகவனேஸ்வர சுவாமி க்ஷேத்திரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மகா சிவராத்திரி அன்று இன்றைய தினம் இரவு வேளையிலே வந்திருந்து எம்பெருமானுடைய 4 கால பூஜைகளும் கலந்து கொண்டு அனைத்து சுகங்களையும் அனைத்து விதமான தனங்களையும் பெற்று எல்லாம் உள்ள நமது பெருமான் சுகவனேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. மேற்படி நமது சுகவனேஸ்வர ஆலயத்தினுடைய வடிவமைப்பே மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும். என்னவென்றால், இத்திருக்கோவிலினை பிரதட்சணம் செய்வது ஓம்கார வடிவம் என்று சொல்லக்கூடிய ஓம் வடிவத்திலே பிரதட்சணம் செய்யும் விதமாக ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே நமது தெற்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் 4 கால் மண்டபம் வழியாக குறும்பு விநாயகர்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான தரிசனம் செய்து முடித்த பிறகு திருக்கோவிலின் 16 கால மண்டபம் வழியாக ராஜகோபுரம், கிழக்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் துரஸ்தம்பம் முன்பாகவே அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு முதலிலே வடம்புரி விநாயகர் சன்னதி சென்று சொல்லக்கூடிய இரட்டை விநாயகர் சன்னதி முதல் தரிசனம் ஆரம்பிக்க வேண்டும். ஓம் என்ற எழுத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த விநாயகரை தரிசனம் செய்து விநாயகர் பின்புறமாக பிராகாரம் வந்து தொடர்ந்து காசி விஸ்வநாதர் மண்டபம், அடுத்தபடியாக பஞ்சலிங்க மண்டபம், சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்து முருகப்பெருமானுடைய வடக்கு வாயில் மூலமாக உள்ளே நுழைந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து பின்பு முருகப்பெருமானின் கிழக்கு புற வாயிலாக வெளிவந்து நேராக துர்க்கை அம்மனை தரிசனம் செய்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து தொடர்ந்து வரும் பொழுது நமது நவக்கிரகத்தினுடைய இடத்திலே ஒரு சிறிய பாதை உண்டு. அந்த பாதை வழியாக வந்து நவக்கிரகத்தினை தரிசனம் செய்து பின்பு அதே வழியாக வெளியிலே வந்து அம்பியினுடைய பிராகாரத்தை பிரதட்சணம் செய்து அம்பியை தரிசனம் செய்து பின்பு நேரடியாக சுவாமியை தரிசனம் செய்ய துரஸ்தம் வழியாக அதிகாரம் தரிசனம் செய்து பரமேஸ்வரனை வழிபட சென்றால் ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவ மந்திரத்தினுடைய அமைப்பானது அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்திலே மிகவும் விசேஷமான ஒரு பிராகாரமானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த அம்மண்டக தீர்த்தத்தினாலே பிரதி பிரதோஷத்திற்கு சுவாமிக்கு நித்தியப்படி அபிஷேகம் அம்மண்டக தீர்த்தத்தினால் நடைபெறுகிறது. பிரதோஷத்தன்று பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் இங்கே வந்து பிரதோஷ தீர்த்தத்தினை வாங்கி கொண்டு தோல் வியாதிகள் போன்ற வியாதிகளுக்கு அதனை மருந்தாக பயன்படுத்தி பல பக்தர்கள் பயனடைந்துள்ளார்கள். இன்றளவிலுமே பிரதோஷத்திற்கு அந்த தீர்த்தமானது வரும் பக்தர்களுக்கு வெளியே வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தீர்த்தத்தினை நாம் பருகி வந்தால் நமது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் நிவாரணமாகும் என்பதும் மிகப்பெரிய ஒரு பலனாக அனைத்து பக்தர்களும் அடைந்து வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக பிரதி மாதமும் சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய மாத சிவராத்திரி என்ற சொல்ல நிகழ்வானது பிரதி மாதம் வந்து கொண்டிருக்கும். அதாவது பிரதி மாதம் அமாவாசைக்கு முதல் நாளானது தேய்பிரை சதுர்தசி என்று சொல்லக்கூடிய நாளானது சிவராத்திரி என்று நாம் நமது அனுஷ்டானத்திலே எடுத்துக்கொண்டு அன்று வழிபாடு செய்து வருகிறோம். அப்படி இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு முன்பாக இருக்கக்கூடிய நாளே சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று நாம் இதனை மிகப்பெரிய மகா சிவராத்திரி என்று சொல்லி வழிபாடு செய்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லப்பட்டால், எம்பெருமான் பரமேஸ்வரன் திருக்கைலாயத்திலே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது பார்வதி தேவியார் விளையாட்டாக பெருமானுடைய 2 கண்களையும் தனது கைகளால் மூடிவிடுகிறார். அப்பொழுது அண்ட சராசரங்களும் இருண்டு விடுகிறது. அப்பொழுது எம்பெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி, நீ அறியாமல் செய்த தவறினால் அண்டமே இருண்டு விட்டது, அதனால் நீ என்னை விட்டு விலகியிருக்க கடவாய் என்று சொல்லவே பார்வதி தேவியார் பரமேஸ்வரனை நோக்கி, நான் செய்தது தவறாக இருந்தாலும் தாங்கள் அதை மன்னித்து தங்களுடைய அருளை எனக்கு தந்தருளி லோகத்தை காக்க வேண்டும் என்று கேட்கவே அம்பியினுடைய வாக்கிற்கு இணங்க, அம்பியினுடைய அன்பிற்கு இணங்க எம்பெருமான் அந்த இருண்ட அந்த நேரத்திலே மாசி சிவராத்திரி அன்றுதான் இந்த 2 நிகழ்ச்சி நடந்தது. அந்த நேரத்திலே அனைத்து பக்தர்களும் இருள் முழுதும் கண் விழித்திருந்து 4 காலம் அல்லது 8 காலம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவிலினுடைய ஆகம விதி பிரகாரம் வழிபாடு செய்து வந்து எனக்கு பிரியமான அனைத்து புஷ்பங்களும் அலங்காரங்களும் அபிஷேகங்களும் செய்து வந்து அனைத்து பக்தர்களும் எல்லா விதமான நலங்கள் பெறுமாக வழிபாடு செய்து வந்தால்
எல்லா விதமான தோஷங்களும் நிவாரணம் பெற்று உன்னுடைய எண்ணம் போலவே அனைத்து பக்தர்களுக்கும் நான் அருள்பாலிக்கிறேன் என்று அம்பியிடம் இறைவன் தெரிவிக்கவே அந்த மாசி மாதத்தில் நடந்த நிகழ்ச்சியானது மகா சிவராத்திரி என்று சொல்லப்பட்டு இந்த கோவிலிலும் சிறப்பாக இந்த மகா சிவராத்திரியானது 4 காலமாக தொடர்ந்து பூஜை நடைபெற்று அனைத்து பக்தர்களுக்கும் பெருமான் அருள்பாலித்து வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து சேலத்திலேருந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் அடுத்து என்னென்னலாம் அங்கே நடக்கு, பூஜையெல்லாம் என்னென்னலாம் நடக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இருக்காங்க. கோபால், இப்போ அடுத்து இப்போ சிவாச்சாரியர் சொன்னதெல்லாம் கேட்டோம், அடுத்து என்ன இருக்குது அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் நம்மளோட இந்த திருக்கோயிலோட சிவாச்சாரியார் தங்க பிரசன்னகுமார் வந்து நமக்கு இந்த கோயிலோட சிறப்புகள் எல்லாம் வந்து சிறப்பா சொன்னாரு. அடுத்ததாக நம்ம கூட இப்ப ஓதுவர் தங்கமணி அவர்கள் வந்து நினைச்சிருக்கிறாங்க. அவர் பாடியிருக்க பாடல்கள் அப்படியே கேட்போங்க சார். சரி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பற்றுரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே, அல்தரும் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சுகவனேஸ்வரர் கோயில் திருக்கோயிலில் 4 யுகமாக இருக்கக்கூடிய திருக்கோயில் சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் 63 நாயன்மார்களுடைய குருபூசை விழா தொடர்ந்து சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் இங்கு இந்த கோயில் நிர்வாகமும் சிவாச்சாரியர்களும் அறங்காவலர் குழு உள்ளிட்ட தலைவர்களும் சிறப்பான முறையிலே இந்த திருக்கோயில் உள்ள விழா காலங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் சிறப்பான முறையிலே ஒன்று கூடி செய்து வருகின்றோம். இந்த வகையிலே இங்கு 5 கால பூஜையிலும் நடக்கக்கூடிய நேரத்திலே 27 திருமுறை ஆசிரியர்கள் திருவாய் மலர்ந்தல் செய்த 12 திருமுறைகளிலிருந்து தமிழ் வேதம் என்று போற்றப்படக்கூடிய திருமுறைகளை இங்கு ஓதி வருகின்றேன். இந்த திருமுறைகளை இறைவனே செவிமடுத்து கேட்ட தமிழ் வேதம் திருவெண்ணை நல்லூர் என்ற திருத்தலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் நமக்கு அன்பின் சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் சொல் தமிழ் பாடுக என்று சிவபெருமானே சுந்தரமூர்த்தி நாயனிடம் கூறியது மட்டுமல்லாமல் அவரே பித்தா என்று அடியெடுத்து கொடுத்த தமிழ் வேதத்தினை இங்கு பாடுவதன் மூலம் மிகவும் மன மகிழ்ச்சியாக உள்ளது. அன்பர்களும் சிறப்பான முறையிலே இருக்கிறது என்பதனை தெரிவிக்கிறார்கள். அந்த முறையிலே இந்த திருக்கோயிலில் பணியாற்றுவது மிகவும் மன மகிழ்ச்சியை தருகிறது. அடியனுக்கு தெரிந்த திருமுறைகளை இப்பொழுது பாராயணம் செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பாடகமெல்லடி பாடகமெல்லடி பாவையோடும் படுவின காடிடம் பற்றி நின்று பாடகமெல்லடி பாவையோடும் படுவின காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமானிது என்கொள் சொல்லாய் சூடகமுன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த
ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே அக்கா, நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். நானும் உங்களை போலவே சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் படிச்ச காலேஜான சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சிவில் இன்ஜினியரிங் படி. பெஸ்ட் ஆர்கனைசேஷன்ல ஹை salary பேக்கேஜ்ல வேலை கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட், கோர் அண்ட் சாஃப்ட்வேர் ஜாப் ஆஃபர்ஸ், கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்டர்பிரனர்ஸ்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் இருக்கு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். அப்பா, எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும். ஆனா காலேஜ் தான் என்னன்னு டவுட்டாவே இருக்கு. இதுல என்னமா டவுட்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னாலே சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் பெஸ்ட். ஹை salary பேக்கேஜ்ல 100% பிளேஸ்மெண்ட், 50 மல்டிபிள் ஜாப் ஆஃபர் கவுண்ட், கோர் அண்ட் சாஃப்ட்வேர் ஜாப் ஆஃபர்னு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். உங்கள் செந்தில் நகர் அதியன் டெசர்ட் லான்ச்சில் சிறப்பு சலுகையாக மார்ச் 31 வரை பேஸ்ட்ரி பிரவுனிக்கு 10% டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். அதியன் டெசர்ட் லான்ச், செந்தில் நகர்.
நேயர்களே, இது வரைக்கும் சேலம் சுகனேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் பேசினார். 11 மணிக்கு வந்து நம்ம ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திரசூடேஸ்வரர் கோயிலேருந்து அங்கே லீல வினோதன் இருக்கார். அங்கேருந்தும் நம்ம அந்த நேரலை நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கோம்.